Hi everybody, it's me Aishwarya. You're watching Aishwarya's Daily Diary. Welcome back to my channel. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து ஒரு தேர்ஸ்டே ஈவினிங்கோட vlog தான். ஆக்சுவலி இன்றைக்கி நான் வீடியோ ஷூட் பண்ணுறேன்னா இன்றைக்கி வந்து இந்த மந்த்துக்கான க்ராசரி ஷாப்பிங் நாங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அது உங்கள் எல்லாரோடையுமே ஷேர் பண்ணிக்கலான்னு தோணுச்சு. ஸோ அதுக்காக தான் வந்து நான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். வாங்க பார்க்கலாம். எனக்கு என்னன்னு தெரியல. ஆக்சுவலி வயசு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆக ஆக இந்த ட்ரெஸ் வாங்க ஷாப்பிங் போகிறது, இல்லை ரெஸ்டாரண்ட் போகிறது, அவுட்டிங் போகிறது, இதெல்லாம் விடவும் க்ராசரி ஷாப்பிங் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் போதும், எங்கேருந்து தான் வருது இந்த எக்ஸைட்மெண்ட் அப்படின்னு தெரியவே இல்லை. ரொம்ப எக்ஸைட் ஆகிடுறேன். ஐ திங்க் நிறைய பேரால் இதை ரிலேட் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறேன். நான் ரீசெண்ட் டேஸில் தான் இதை வந்து ஃபீல் பண்ணுறேன். இந்த க்ராசரி ஷாப்பிங் பண்ண போகிறது, இல்லை ஹோம் ஆர்கனைசிங் பண்ண போகிறது, வீட்டுக்கு தேவையான டெக்கார் எதாவது வாங்கணும் அப்படின்னா வந்து ரொம்ப எக்ஸைட் ஆகுது. ஆக்சுவலி கம்மிங் பேக் டு க்ராசரி ஷாப்பிங், நான் வந்து க்ராசரி ஷாப்பிங்கில் அவ்வளோ பெரிய ப்ரோலாம் கிடையாது. ஆக்சுவலி வந்து எங்கள் 2 பேருக்குமே வந்து இது புதுசு தான் கொஞ்சம். ஸோ நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அதிகமாகவே செலவாகுது. அதை நாங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணணும், நெக்ஸ்ட் மந்த்தில் இருந்தாச்சு அப்படின்னு சொல்லி தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். பைதவே இப்போ நான் எங்கே வந்திருக்கோன்னா வந்து ரிலையன்ஸ் ஸ்மார்ட் பஸார் தான் வந்திருக்கோம். இங்கே நான் ஏன் வரேன்னா முக்கியமான காரணமே இங்கே வந்து நிறைய க்யூட்டான ஸ்டஃப்லாம் இருக்கும். எஸ்பெஷலி கிச்சன் யூட்டென்சில்ஸ். இப்போ நீங்கள் பார்க்குற பேன் கூட எவ்வளோ சின்னதாக இருக்குது, பட் க்யூட்டாக இருக்குது. இதெல்லாம் நான் வாங்குறேனோ இல்லையோ பார்க்குறதுக்காகவாச்சும் வருவேன். பட் இருந்தாலும் அப்பப்போ ஒரு மந்த் வந்து நைஸாக 1-2 பொருள் வந்து வாங்கிடுவேன். எப்படி இருந்தாலும் இந்த மந்த் வந்து கம்மியாக வாங்கணும் அப்படின்னு சொல்லி என்னை வந்து நான் ரொம்பவே கண்ட்ரோல் பண்ணி ஓரளவுக்கு வாங்கிட்டு ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு எப்படியோ வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா லண்டனில் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்க ஸ்ட்ராபெரி சாக்லேட் தான் ட்ரை பண்ண போகிறேன். ஆக்சுவலி நான் வந்து இதை போய் யூடியூப்பில் சர்ச் பண்ணும்போது ஸ்ட்ராபெரி சாக்லேட் பண்ணுறதை விட ஸ்ட்ராபெரி வாஷ் பண்ணுறது தான் ரொம்ப பெரிய ப்ராசஸாக போட்டிருந்தாங்க. ஸோ அதில் நான் செக் பண்ணி எனக்கு எது கொஞ்சம் சிம்பிளாக இருந்துச்சோ, எது சிம்பிளான மெத்தடில் தான் நான் இப்போ வாஷ் பண்ணி பண்ண போகிறேன். ஸோ எப்படி வருதுன்னு போய் பார்க்கலாம் வாங்க. சாக்லேட் ஸ்ட்ராபெரி பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ராபெரியை நம்ம வந்து ரொம்ப ப்ராப்பராக வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். பிகாஸ் ஸ்ட்ராபெரியில் நிறைய பெஸ்டிசைட்ஸ், இன்செக்டிசைட்ஸ் எல்லாமே வந்து ஆட் பண்ணுவாங்க. இதுக்கு வந்து நீங்கள் உங்கள்கிட்ட பேக்கிங் சோடா இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை வினிகர் இருந்தாலும் பரவாயில்ல, 2ல் ஏதோ ஒன்று வந்து வாட்டரில் ஸ்ட்ராபெரியோடு ஆட் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் சோக் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் திரும்ப வாஷ் பண்ணி கன்சியூம் பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியம். நீங்கள் அதை டேரெக்டாக ஸ்ட்ராபெரி சாப்பிட்றதா இருந்தாலும் சரி, இல்லை ஸ்மூத்தி ஏதாவது பண்ணுறதா இருந்தாலும் சரி, கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி வாஷ் பண்ணிட்டு தான் வந்து அதை கன்சியூம் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து டார்க் சாக்லேட் வந்து நான் 70% டார்க் எடுத்திருக்கேன். உங்களுக்கு சப்போஸ் இந்த பிட்டர் டேஸ்ட் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து 90% எடுங்க. அப்படி பிட்டர் டேஸ்ட்டே பிடிக்காது அப்படின்னா நீங்கள் வந்து 50% டார்க்கும் எடுத்துக்கலாம். இல்லை இதை வந்து நீங்கள் மில்க் சாக்லேட்மே கூட எடுத்துக்கலாம். ப்ரௌன் கலர் மில்க் சாக்லேட்மே கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சாக்லேட்டை வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம டேரெக்டாக பேனில் போட்டு மெல்ட் பண்ணி எடுத்துக்கணும். இது மெல்ட் பண்ணும்போது வந்து நான் கூட கொஞ்சம் மில்க்குமே ஆட் பண்ணியிருந்தேன். அது வந்து வீடியோவில் கவர் ஆகலை பிகாஸ் சாக்லேட் கொஞ்சம் திக்காகிடுச்சு. அண்ட் தென் உங்களுக்கு வேண்டிய கிளாஸ்லேயோ நீங்கள் எதில் வேணுமோ கொஞ்சம் ஸ்ட்ராபெரியை சின்னதாக கட் பண்ணிவிட்டு ஒரு லேயர் ஆட் பண்ணிவிட்டு அடுத்த லேயர் வந்து சாக்லேட், மறுபடியும் ஸ்ட்ராபெரி சாக்லேட், அந்த மாதிரி ஒரு 3 லேயர்ஸ் வரைக்கும் ஆட் பண்ணிங்கன்னா அவ்வளோதான், சாக்லேட் ஸ்ட்ராபெரி ரெடி. இது வந்து ரொம்ப சிம்பிள் இட் டெலிஷியஸாக இருந்துச்சு. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல உங்ககிட்ட வந்து ரிலையன்ஸ் ஸ்மார்ட் பஸார் போனாலே அங்கே வந்து கிச்சனுக்கு தேவையான சில செராமிக்ஸ், கிளாஸ்வேர்ஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதில் ஒரு சிலது தான் நான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அதை வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இப்போ நான் எடுத்திருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த பிளேட், லைக் இட்ஸ் வந்து செட் ஆஃப் டூ பிளேட்ஸ் வந்து அரவுண்ட் 350க்கு வாங்கியிருந்தேன். இது வந்து ஆக்சுவலி நம்ம ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் போகும்போது பிளெயின் ஒயிட் பிளேட்ஸ் தான் வந்து மோஸ்ட்லி வச்சுருப்பாங்க. அதெல்லாம் பார்த்து ஸோ நம்மளும் இதை மாதிரி வாங்கணும் அப்படின்னு நான் ரொம்ப நாளாகவே நினச்சிட்டு இருந்தேன். ஃபைனலி வந்து வாங்கியாச்சு. இது வந்து அண்ட் நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து இந்த பியூட்டிஃபுல்லான செராமிக் பவுல் தான் வாங்கியிருந்தேன்.
இது வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ரீசன்ட் டேஸாவே வந்து இந்த பேஸ்டல் கலர்ஸ்லாம் வந்து ரொம்ப எனக்குன்னு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே ஆக்சுவலி ஐ கேட்சிங்கா இருக்குன்னு தான் நெனைக்கிறேன். ரீசன்ட் டேஸ்ல பேஸ்டல் கலர் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்ல இருக்கு. ஸோ இதில வந்து நெறைய கலர்ஸ் இருந்துச்சு. ஒயிட் இருந்துச்சு, பேஸ்டல் பிங்க் இருந்துச்சு, அண்ட் கிரே இருந்துச்சுன்னு நெனைக்கிறேன். எனக்கு சரியா தெரியல. பட் இந்த கலர் எனக்கு வந்து ரொம்ப புடிச்சிருந்தது. ஸோ வந்து நான் இத வாங்கிட்டேன். இதோட ப்ரைஸ் வந்து ₹79. நான் வந்து வீட்டுக்கு வந்த அப்புறம் தான் நெனச்சேன், நம்ம ஏன் இது ஒண்ணே 1 வாங்கிட்டு வந்தோம்? 2 வாங்கியிருக்கலாமே அப்படின்னு சொல்லி நான் நெனச்சேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் போம்போது இது இருந்துச்சுன்னா, கண்டிப்பா வந்து நான் இன்னொன்னு வாங்கிட்டு வந்துருவேன். இந்த பேஸ்டல் பிங்க் பார்த்தேன்னு சொன்னேன்ல, அத நான் வாங்கிட்டு வந்துருவேன். இது ரொம்பவே நல்லாருக்கு குவாலிட்டி ஆக்சுவலி. நல்லா கொஞ்சம் வெயிட்டுமே வந்து இல்ல. பட் ஸ்டில் வந்து கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்க மாதிரி இருக்கு. ஸோ இது வொர்த் தான் நெனைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இந்த க்யூட்டான வாட்டர் பாட்டில் தான். இது வந்து இதில வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, உள்ள வந்து ஒரு லைக் இந்த இன்ஃப்யூஸ்டு வாட்டர் குடிப்போம்ல, அதுக்கான இதுவும் குடுத்துருக்காங்க. பட் இது வந்து நான் யூஸ் பண்ணல. ஏன்னா வந்து இது ரொம்ப இதுவா இருக்கு. ஈஸியா இப்படி குடிக்கும்போது வந்து இது வெளில வந்துருது. அதனால இத நான் யூஸ் பண்ண மாட்டேன்னு தான் நெனைக்கிறேன். அண்ட் இது ஒரு கேப். கேப் பார்த்தீங்கன்னா, பாட்டிலோட அட்டாச்டாவே இருக்கு. ஸோ வந்து இது எங்கேயுமே மிஸ் ஆகுறதுக்கு சான்ஸ் கிடையாது. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இது வந்து ஒரு அழகான பேஸ்டல் பிங்க் கலர்ல இருக்கு. அதுக்காகவே நான் இது வந்து வாங்குனேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 2 கிளாஸ் தான் நான் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து நான் வாங்குனதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா, இது வந்து ஸ்லிப் ஆகாம இருக்கிறதுக்கு. இங்க தெரியுதா உங்களுக்கு? ஒரு கர்வா குடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல கிரிப் குடுக்குது. ஸோ ஈஸியா ஸ்லிப் ஆகாது. கிளாஸ்ன்றதுனால இந்த மாதிரி ஒரு கிரிப் இருக்கிறது ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருக்கு. இதுவுமே வந்து நான் பை ஒன் கெட் ஒன்ல தான் வாங்கியிருந்தேன். பட் இது வாங்குன அப்புறம் தான் எனக்கு வந்து தெரிஞ்சுச்சு, இது வந்து ஜூஸ் குடிக்கிறது இல்ல, ஃபலூடா கிளாஸ் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுது. பட் வீட்ல நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஓகே தான். ஜூஸ் குடிக்க கூட யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்கவும் நல்லாயிருக்கு, கிரிப்பும் நல்லா இருக்குன்னு சொல்லி நான் இது வாங்கிட்டேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த கிளாஸ் கண்டெய்னர் தான் நான் வாங்கியிருந்தேன். இது மட்டும் வந்து ரிலையன்ஸ் ஸ்மார்ட் பஜார் கிடையாது. இது டிமார்ட்டோடது. ஆக்சுவலி நெறைய பேர் பார்த்ததுமே கண்டுபிடிச்சிட்டு இருப்பீங்க. இது டிமார்ட்டோடது தான் சொல்லிட்டு. இது நான் ஏன் வாங்குனேன்னா, இதே மாதிரி நான் இன்னும் 2 கண்டெய்னர் வச்சிருக்கேன் ஆக்சுவலி. ஆம். ஒண்ணு வந்து சுகர் போட்டு வச்சிருக்கேன். அண்ட் இன்னொன்னு வந்து இந்த பிளாக் சன்னா இருக்குல்ல, அது போட்டு வச்சிருக்கேன். அப்புறம் ஏன் நான் மறுபடியும் இதே சேமா வாங்குனேன்னா, நான் வந்து எப்பவுமே கிச்சன்ல வந்து இந்த ஒரு ரூல் மட்டும் நான் ஃபாலோ பண்ணுவேன். லைக் ஒரு கண்டெய்னருமே வந்து ஒரு யூனிக்கா இல்லாம, ஒரு குரூப் ஆஃப் கண்டெய்னர் வந்து ஒரு மாதிரி சேமா, சிமிலரா இருக்கிறது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்குமே சரி, நார்மலா நம்மளுக்கு பார்க்கும்போதே ஒரு நல்ல ஃபீல் கிடைக்கும். லைக் ஒரு 3 கண்டெய்னர்ஸ் இருக்குன்னா, ஒரே மாதிரி அட்லீஸ்ட் 3 கண்டெய்னர்ஸ் ஒரு மாதிரி இருக்கணும். அடுத்த ஒரு 4 கண்டெய்னர் ஒரே மாதிரி இருக்கணும். அப்பதான் அது வந்து பார்க்க நல்லாயிருக்கும். லைக் ஸ்பைசஸ்லாம் ஒரே மாதிரி கண்டெய்னர்ல, இல்ல வேற ஏதாச்சும் காஃபி சம்மந்தப்பட்ட காஃபி, டீ, காஃபி, சுகர் அதெல்லாமே ஒரு மாதிரி கண்டெய்னர் அந்த மாதிரி போட்டு வைக்கணும்னு தான் நான் நினைப்பேன். ஸோ இதுவுமே நான் அதுக்கு தான் வாங்கினேன். ஆல்ரெடி ஒன்றுல வந்து பிளாக் சன்னா போட்டு வச்சுருக்கேன். சுகர் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இன்னொன்றுல வந்து ஒயிட் சன்னா போட்டுட்டு, இதில் வந்து வேறு ஏதாச்சும் லைக் இந்த காராமணி, வேர்க்கடலை அந்த மாதிரி ஏதாவது இதில் போட்டு வைக்கலாம் அப்படின்ற ஐடியாவில் தான் வந்து நான் இது வாங்கியிருக்கேன். ஆல்சோ வந்து என்கிட்ட வந்து ரிலையன்ஸில் வாங்கினதை விட இந்த கிளாஸ்வேர், செராமிக்ஸ்லாம் வந்து டிமார்ட்டில் தான் வந்து நான் அதிகமாக வாங்கியிருப்பேன். என்கிட்ட வீட்டில் இருக்கிற வந்து முக்கால்வாசி இந்த கிளாஸ்வேர், செராமிக்ஸ்லாம் வந்து டிமார்ட்டில் வாங்கினது தான். உங்களுக்கு வந்து இந்த டிமார்ட்டோட கிளாஸ்வேர் அதை பற்றிலாம் வந்து அவ்வளோவா ஐடியா இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோ வந்து டீட்டெயிலாக வந்து என்கிட்ட இருக்கிற செராமிக்ஸ், கிளாஸ்வேர், டிமார்ட்டில் வாங்கினது எல்லாமே வந்து உங்களுக்கு அதை பற்றி வந்து அதோட ப்ரைஸு, குவாலிட்டிலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி நான் தனியாக ஒரு வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஆல்சோ வந்து குவாலிட்டி இப்போ யூஸ் பண்ணதுக்கு நல்லா இருக்குது. ப்ரைஸுமே வந்து ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணலாம். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் டீட்டெயில் வீடியோவாக போடுறேன். இந்த வீடியோவை இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய் பாய்.